வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஆனியன் பொடி ஊத்தப்பம் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவா ஆனியன் ஊத்தப்பம்னா ஆனியன் மட்டுமே சேர்த்து பண்ணுவோம். இன்னைக்கு ஆனியனோட இட்லி பொடியும் சேர்த்து பண்ணிருக்கிறதுனால சுவை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஆனியன் பொடி ஊத்தப்பத்துக்கு 2 கப் தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஊத்தப்பம் மேலே தூவுறதுக்கு இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இட்லி பொடியை எடுத்து வச்சுட்டு இந்த ஆனியனையும் கொத்தமல்லி இலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஊத்தப்பத்தை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. அதில் 2 ட்ராப் மட்டும் எண்ணெயை விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க. ஊத்தப்பத்தை ஊற்றிடலாம். இந்த கரண்டியில் 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றுறேன். லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். இதில் ஆனியன் கொத்தமல்லி 2யும் இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுருங்க. ஆனியன் பொடி ஊத்தப்பங்கிறதுனால நம்ம ஆனியனும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் நல்லா இருக்கும். அடுத்து இட்லி பொடியை தூவி விட்டுக்கலாம். இட்லி பொடி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் தூவி விட்டுக்கங்க. தூவி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு மூடி வச்சு ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சி வச்சிருங்க. அப்போதான் உங்களுக்கு மேலேயும் நல்லா வெந்து வந்துடும். தோசையோட அடிப்பக்கமும் கருகிராம இருக்கும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கே தெரியும் மேலே எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இதுல மேல நல்லெண்ணெய் லைட்டா இந்த மாதிரி விட்டுக்கலாம். நம்ம இட்லி பொடி சேர்த்துருக்கிறதுனால நல்லெண்ணெய் விட்டாதான் நல்லா இருக்கும். இப்ப திருப்பி போட்டுக்கலாம். லைட்டா தேவைப்பட்டா கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கங்க. ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சுவையான ஆனியன் பொடி ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். விருப்பப்பட்டா சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.